தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். ஆதிசங்கரர் பிறந்த பிறகு அவர் பிரம்ம நிலையிலே சென்று விட்டதால் ஒளி உடலை பெற்று ஒளி லோகத்தில் பிறந்ததால் அவருக்கு நாம் ஆதிசங்கரராக முற்பிறவியில் பிறந்தோம் என்று தெரியாது. அங்கு அவர் ஒளி உடலில் உள்ளது மட்டுமே தெரியும். முற்பிறப்பில் நாம் என்னவாக பிறந்தோம் என்பது தெரியாது, என்ன தவம் புரிந்தோம் என்று தெரியாது. ஒளி உடலில் என்ன நிலைகள் இருக்குமோ அது மட்டுமே அவருக்கு தெரியும். அதுபோலவே அனைத்து ஞானிகளும் ஒளி உடலை பெற்றபில் தான் ஞானியான உடலை மறந்து விடுகிறார்கள். பிரகலாதன் பக்திக்கு ஏன் அவர் உடலை விட வேண்டும்? வியாச தீர்த்தர் ஏன் அவர் உடலை விட வேண்டும்? பின் ராகவேந்திரராக ஏன் பிறக்க வேண்டும்? அதைத்தான் நாமும் கூறுகிறோம். உடல் நாமல்ல, பிரகலாதன் உடல் பிரகலாதன் அல்ல, வியாச தீர்த்தர் உடல் வியாச தீர்த்தர் அல்ல. அவர்கள் அனைவரும் திவ்ய உடல் பெற்று ஒளி உடல் திவ்யலோகம் சென்று விட்டனர். ஆனால் நீங்கள் மட்டும் இந்த உடலை நாம் என்று உடலை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த உடலோடு எதையாவது எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று பார்க்கிறீர்கள். எதையும் அடுத்த ஜென்மத்திற்கு கூட கொண்டு போக முடியாது. போன ஜென்மத்தில் வாங்கிய சொத்துக்களை இந்த ஜென்மத்தில் சொந்தம் கொண்டாட முடியாது என்று இதிலிருந்தே தெரிந்து கொள்ளுங்கள். பிரகலாதனின் தந்தை எத்தனை முறை பிரகலாதனாய் கொல்லச் சொல்லி பல வழிகளில் முயன்று முடியவில்லை. நாராயணன் அவனை காப்பாற்றினான். ஆனால் கடைசியில் பிரகலாதன் உடல் என்னவானது? பிரகலாதன் தன் உடலை விடத்தான் இருந்தது. அப்பொழுது நாராயணன் வந்து பிரகலாதன் உடலை காப்பாற்றினாரா? பிரகலாதன் உடல் வைத்திருந்தால் அடுத்த பிறவியில் வியாச தீர்த்தராகவும் பிறகு ராகவேந்திரராகவும் எப்படி பிறக்க முடியும்? இதில் இருந்து தெரிந்து கொள்ளுங்கள். உடலை யாரும் தக்க வைத்துக் கொள்ளவோ அதை காப்பாற்றவோ முடியாது. உயிரைத்தான் இறைவன் காப்பாற்றுவான், உடலை அல்ல. தவநிலையில் இருந்தால் அடுத்த நிலைக்கு செல்லலாமே அன்றி உடலை வைத்துக் கொள்ள முடியாது. பக்தனாக இருந்தாலும் நாராயணன் பிரகலாதன் உயிரைத்தான் காப்பாற்றினான், உடலை அல்ல. பிறப்பு என்பது கடந்து செல்வது. 1ஆம் வகுப்பில் படித்ததை 2ஆம் வகுப்பில் தருவதில்லை. 8ஆம் வகுப்பில் படித்ததை 9ஆம் வகுப்பில் தருவதில்லை. 1ஆம் வகுப்பில் படித்ததை எதுவும் 2ஆம் வகுப்பில் உதவாது. 8ஆம் வகுப்பில் நீ அனைத்து படித்து 100 மார்க் வாங்கினாலும் அது 9ஆம் வகுப்பிற்கு பயன்படாது. அடுத்த நிலைக்கு செல்லதான் பயன்படும். ஆற்றை கடந்தவுடன் படகு பயன்படாது. ஆனால் அந்த படகு இல்லாமல் ஆற்றை கடக்க முடியாது. நீ எதையெல்லாம் இப்பிறப்பில் கற்றாயோ அனைத்தும் அடுத்த பிறவியில் உனக்கு ஞாபகம் வராது. எடுத்த பிறவியில் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அது மட்டும்தான் உனக்கு தெரிய வரும். நீ மீண்டும் பிறப்பெடுத்தால் உன் வினை ஆசை எண்ணங்கள் விதை உன் பின்னால் வரும். நீ மீண்டும் பிறப்பெடுக்காமல் ஒளி உடலை பெற்றால் எடுத்த பிறவிகளையும் மறந்து ஒளி உடலில் என்ன நிலையோ அது மட்டும் உனக்கு தெரிய வரும். தவநிலையில் உன் உடலை நீ மறந்து விடுகிறாய் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வகுப்பில் நன்றாக படித்து பாஸ் செய்தால் அடுத்த நிலைக்கு போவோம். அதுபோல் எடுத்த பிறவிக்கு தக்கமாறும் நேர்மையாக வாழ்ந்தால் அந்த நிலை உனக்கு தரப்படும். எடுத்த பிறவியில் நேர்மையாக இருக்க பழகுங்கள். சென்ற பிறவிகளை கண்டு பயம் வேண்டாம். நம் தேகத்திலிருந்து 18 நிலைகளை கடக்க வேண்டும். அதை கடந்தவர்களே 14 சித்தர்கள் என்று பெயர் பெற்றார்கள். நீங்கள் அன்னமய உடலையே விட முடியவில்லை. முதல் நிலை எப்பொழுதுமே 18 நிலைகளை கடப்பீர்கள். அதைத்தான் கோவிலில் 18 படைகளாக அமைத்தார்கள். வள்ளலார் தன் பதிகத்தில் இறைவனை கண்டதையும் தான் தேகத்தில் நடந்த அற்புதங்களையும் உங்களுக்கு கூறினார். மாணிக்க வாசகர் தன் இறைநிலை பிரம்மத்தை அடைந்ததை கூறினார். அருணகிரிநாதர் தன் தவநிலையில் இறைநிலை அடைந்ததை கூறினார். கணக்கின் முடிவில் மட்டும் அடைந்ததை கூறினார். கணக்கின் முடிவை மட்டும் தெரிவித்துவிட்டு 10 10 கூட்டினால் 20 வரும் என்று தெரிவித்துவிட்டு எப்படி கூட்டுவது என்ற வழிமுறையை உங்களுக்கு யாரும் கூறாமல் சென்று விட்டார்கள். ஒருவேளை அவர்கள் சிஷியர்களுக்கு மட்டும் தெரிவித்திருக்கலாம். மக்கள் உங்களுக்கு புரியும்படியாக யாரும் தெரிவிக்கவில்லை. பிரம்மம் மீண்டும் கலியுகத்தை கவனத்தில் கொண்டு உங்களுக்கு சுலபமாக புரியும்படி நீங்கள் எப்படி பிரம்மத்தை அடைய வேண்டும் என்ற வித்தையை பிரம்ம வித்தையை ஆசிரியர் உங்களுக்கு மிக தெளிவாக கூறியிருக்கிறார். இங்கு அனைத்து யோகங்களும் உங்களுக்கு தவறாக கற்பிக்கப்படுகிறது. தவறாக திருத்தி உண்மையை கூறி உங்களுக்கு பிரம்மத்தை உணர வைக்கிறார் ஆசிரியர். பிரம்மத்தை அடையும் தவநிலையை மேற்கொள்ளுங்கள். எல்லோரும் நம்மிடம் மாதம் ஒரு முறை விந்து வெளியே ஏறுகிறது, என்ன செய்வது என்று கேட்கிறார்கள். நம் உடலிலிருந்து வெளியேறும் அனைத்து கழிவுகளும் சிறுநீர், மூக்குச்செளி, மலம், வியர்வை, முடி, நகம், மாதவிடாய் இதுபோல விந்துவும் விந்து பை நிறைந்துவிட்டால் அதுவாக வெளியேறிவிடும். பெண்களுக்கு மாதவிடாய் நிற்பது போல ஒரு காலகட்டத்தில் அதுவாக நின்றுவிடும். குழந்தை பால் குடிக்கும் வரை தாய்க்கு பால் சுரக்கும். பின் பால் குடிப்பதை நிறுத்திவிட்டால் பால் சுரப்பது நின்றுவிடும். மேலும் பெண் ஆசைகளாலும் உடல் ஆசைகளாலும் விந்து அதிகம் சுரக்கும். உணவு கட்டுப்பாடு, மனக்கட்டுப்பாடு அவசியம். விந்து வெளியேறிவிட்டதால் நாம் யோகத்திற்கும் ஞானத்திற்கும் தகுதியில்லாமல் போய்விடுமோ என்ற பயம் உங்களுக்கு தேவையில்லை. அருணகிரிநாதர் தினமும் பொன் போகத்தில் தான் இருந்தார். விந்து தினமும் வெளியேறத்தான் செய்தது. அவர் ஞானம் அடையவில்லையா? அவர் உடலை விட்டு தவநிலையில் இருந்து உயிரை பெற்றார். உடல் பொருள் வேறு, உயிர் பொருள் வேறு. உடல் பொருளின் கடைசி நிலை விந்து, உயிர் பொருளின்
ஒளி உடலை பெறுவது கடைசி நிலை. உடலின் உயிர் தனித்து இயங்கும். உயிரின் உடல் சூட்சும தேகம் தனித்து இயங்கும். அதற்கும் இதற்கும் சம்பந்தமில்லை. உயிரை பிரம்மத்தை நீங்கள் பற்றிவிட்டாலே உடல் தானாக தன் இயக்கத்தை நிறுத்திவிடும். பிறகு தானாக விந்து நின்றுவிடும். விந்து வெளியேறிவதால் நமக்கு பக்தியில் பங்கம் வந்து விடுமோ என்ற பயம் வேண்டாம். நீங்கள் எது நடந்தாலும் தவநிலையிலேயே இருக்கவும். ஜாதகம் என்பது கல்லூரியில் கொடுக்கும் அடையாள அட்டை போல. உன் பெயர் என்ன, நீ எங்கு இருக்கிறாய், உன் தாய் தந்தை பெயர் என்ன என்று குறிப்பு உள்ளது போல ஜாதகம் அடையாள அட்டையில் உன் பெயர் தாய் தந்தை பெயர் எப்படி மாற்ற முடியாதோ ஜாதகத்தில் உன் கர்ம விதையை மாற்ற முடியாது. நீ இறக்கும் வரை உன் பெயர் தாய் தந்தை பெயரை எப்படி மாற்ற முடியாதோ அதுபோல் உன் உடலை விட்டு நீ தவம் செய்து ஒளி உடலை பெற்றால் இந்த தேகத்தில் உள்ள விதை வேலை செய்யாது. ஜாதகத்தில் உள்ளது போல பிறகு நடக்காது. பிரம்மமே உன்னை வழி நடத்தும். சித்தன் போக்கு சிவன் போக்கு என்பது பழமொழி. ஜாதகம் என்பது அடையாள அட்டை, முகவரி. நீ எந்த லோகத்திலிருந்து வந்தாய், எந்த லோகத்திற்கு செல்வாய் என்ற கர்ம விதையை கொண்டு வந்தாய். உன் குணம் என்ன, மனம் எப்படி, நீ மனிதன்தானா என்று காட்டும் வரைபடம். இதில் நீ எதையும் மாற்ற முடியாது. நீ மாமரமாக முளைக்க வேண்டும் என்பது ஜாதகம். அதை மீண்டும் ஜாதகம் பார்த்துவிட்டு புளிய மரமாக மாற என்ன வழி என்று கேட்டு நீ புளிய மரமாக மாற முடியாது. மாற முடியாது. மாமரமாக இருந்து நாம் என்ன செய்யலாம் என்று வேண்டுமானால் கேட்டுக்கொள்ளலாம். முடிவை திருத்துபவன் விமானத்தை ஓட்டவும் முடியாது. அந்த படிப்பை படிக்கவும் முடியாது. அதற்குரிய மூளை கருவி அந்த உடலுக்கு கொடுக்கப்படவில்லை. முடிவை வேண்டுமானால் வித்தியாசமாக திருத்தி காசு சம்பாதிக்கலாம். வித்தியாசமாக திருத்தி காசு சம்பாதிக்கலாம். அதுபோல தான் இந்த உலகத்தோர் அனைவரும் இப்படியே மாற்றத்தையே விரும்புகிறீர்கள். ஆனால் அது ஒருபோதும் நடைபெறாது என்பதை புரிந்து கொண்டு வாழ்வது எப்படி என்பதை நீங்கள் அறிந்து கொண்டு வாழ வேண்டும். அதை பின்பற்றுங்கள். வணக்கம்.